ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம இப்போ பார்க்குறது பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு 9லேருந்து 11 மாதம் வாய்க்கால் தண்ணி வர்ற ஒரு 30 ஏக்கரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வாய்க்கால் தண்ணி உங்களுக்கு முன்னாடியே அப்படியே கிணத்துல விழுந்துட்டு இருக்கு பாருங்க. கிணறு எந்த அளவுக்கு இருக்குது, வாய்க்கால் தண்ணி எந்த அளவுக்கு விழுகுதுன்னு பாருங்கள். இது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். ஸோ நல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஒரு செம்மண் பூமி, அதாவது ரெட் சாயில் லேண்டு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். இதோட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்குறக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்து வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி உங்களோட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ப்ராப்பர்ட்டியாக கூட இருக்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீ இபி சர்வீஸும் வந்துடும். அது உங்களுக்கு இப்போ காமிச்சிருப்பேன் பாருங்கள். இதில் 2 5 ஹெச்பி ஃப்ரீ இபி சர்வீஸ் நமக்கு வந்துடும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட வாட்டர் சோர்ஸ் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி நம்ம இடம் ஏதாச்சும் நம்ம கொடுக்கணும், இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு லேண்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்கள் தாராளமாக ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணலாம். வாங்க இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் பார்ப்போம். பின்னாடி பார்த்தீங்களா, பின்னாடி பார்த்தீங்கன்னா இது வயல் போட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நமக்கு என்ஜாய்மெண்ட்டில் தான் வரும். அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த யூக்லிப்டஸ் மரம் இருக்கும் பாருங்கள், அந்த சைடு தான் வாய்க்கால். ஸோ அந்த வாய்க்கால் தண்ணி தான் இதுக்குள்ளே விழுந்துட்டுருக்கு. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா இதில் நெல் தனியாக போட்டிருக்காங்க. இது நமக்கு என்ஜாய்மெண்ட்டில் வரும். என்ஜாய்மெண்ட் மீன்ஸ் இந்த 30 ஏக்கர் இல்லாமல் நமக்கு ஒரு 6லேருந்து 7 ஏக்கர் என்ஜாய்மெண்ட்டில் வந்துடும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதில் அதே மாதிரி ஒரு ஃபேமிலி, அதாவது ஒரு 2 ஃபேமிலி தங்குற மாதிரி சின்னதாக ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் ஒரு வீடும் வந்துடும். போர் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 3 போர் வந்துடும். ஃப்ரீ இபி சர்வீஸும் வந்துடுது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே தென்னந்தோப்பு தான். ரெட் சாயில் 30 ஏக்கராவுக்கும் இவங்க தென்னந்தோப்பு தான் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஏக்கருக்கு அப்படின்னு பார்க்கும்போது 70 to 75 தென்னை மரம் அந்த மாதிரி ஏக்கருக்கு இவங்க வச்சுருக்காங்க. இதில் நமக்கு பார்த்தீங்கன்னா ரோடு அக்சஸும் வந்துடும். அதாவது நம்ம தார் ரோட்லேருந்து நம்ம கார் அப்படியே இப்போ நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா கிணறு, அது வரைக்கும் நமக்கு நம்ம கார் அப்படியே வரும். அந்தளவுக்கு வழித்தடமும் நமக்கு இருக்குது. ஸோ நமக்கு நம்ம தேங்காய் போடுற மாதிரி இருந்தால் கூட டிப்பர் லாரி பாருங்கள், நம்ம கார் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்னு. டிப்பர் லாரி போயிட்டு வர அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு, அதாவது ரோட்லேருந்து உள்ள தோட்டத்துக்குள்ளே வர அளவுக்கு அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெட் சாயில் அப்படிங்கும்போது நமக்கு ஊடு பயிர் எது வேணாலும் நம்ம போடலாம். அதாவது வாழை இல்லை எது வேணாலும் போடலாம். நியர்பை எல்லாமே கரும்பு நெல் அப்படின்னு போட்டிருக்கும்போது கரும்பு 3 போகம் அப்படிங்கும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா 9 மாதம் வாய்க்கால் தண்ணி. அதே கரும்பு அப்படிங்கும்போது 1 போகம், நெல் 3 போகம், கரும்பு 1 போகம் அப்படிங்கும்போது கரும்புங்கும்போது 11 மாதம் வாய்க்கால் தண்ணி. ஈல்டும் நல்லாயிருக்கு. மரமும் எல்லாமே உங்களுக்கு அளவு வைஸ் மரமாக தான் இருக்குது. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு இது ஒரு நல்ல ப்ராப்பர்ட்டி. நல்ல ஒரு பெரிய ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி நடுவில் ஒரு பங்களா கட்டலாம் அப்படின்னு பார்க்குறவங்களுக்கெல்லாம் இந்த ப்ராப்பர்ட்டி பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும். அதே மாதிரி டாக்குமெண்ட் வைஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த டாக்குமெண்ட்டில் 2 கையெழுத்து வருது. ஸோ 2 கையெழுத்து தான். டாக்குமெண்ட் கிளியராக இருக்குது. காடு பார்த்திங்கன்னா செம்மண்ங்கிறதுனால எவ்வளோ சுத்தமாக இருக்குது பாருங்க. பச்சை எந்த அளவுக்கு நல்லா பச்சை பசேல்னு இருக்குது பாருங்கள். இதில் நடுவில் இளநீ மரமும் கொஞ்சம் இருக்குது. இளநீ மரம் ஒரு 3 to 4 ஏக்கர் வரைக்கும், செவ்வழனி மரமும் போட்டிருக்காங்க. இப்போ இதில் தேங்காய் தான் போட்டுட்ருக்காங்க. அதே மாதிரி ரேட் வைஸ் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க ஏக்கர் 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. பிரிச்சும் கொடுப்பாங்க. 55 லட்ச ரூபா சொல்லும்போது நமக்கு உடனடி கிரயமாக இருந்தால் அனுசரித்து கொடுத்துர்லாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் இவங்க இருக்காங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா இதுக்கு நம்மளுக்கு மட்டும்தான் வழி அப்படிங்கும்போது நம்ம இடத்துக்குள்ளே யாரும் வரமாட்டாங்க. நம்மளும் யார் இடத்துக்குள்ளேயும் போக வேண்டிய அவசியம் கிடையாது. லொக்கேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறவங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கள் பொள்ளாச்சி வர்றதுலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா, பொள்ளாச்சி வரைக்கும் ஒரு 30 மினிட்ஸ் ஆகுது அப்படின்னா அதில் ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா அந்த மாதிரி பொள்ளாச்சியிலேருந்து ஈஸ்டர்ன் சைடு அந்த மாதிரி சைடில் இது லொக்கேட் ஆகிருக்கு. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 20 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா போனாலுமே ரேட் வைஸ் நமக்கு கம்மியாக கிடைக்குது. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் தாராளமாக ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். நம்ம நல்லபடியாக பேசி முடிச்சு கொடுக்கலாம். தேங்க்யூ.